இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார்னு யாருக்குமே சொல்ல தேவையில்லை. உலகத்தில் இருக்கிற ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரியும். அவர் சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டார். அப்படி அந்த சிலுவையில தொங்கும் பொழுது கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். அதை 7 வார்த்தைகளாக பிரித்து திருச்சபைகளிலே அதை குறித்ததான விளக்கத்தை கொடுப்பார்கள். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன மிக முக்கியமான வார்த்தைகள்ல ஒண்ணு. ஏன்னா அவரை சிலுவையில அரைஞ்சு கொன்னுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொன்னு அவரை தொங்க விடும் பொழுது பொதுவா எல்லா மனிதனும் சபிப்பார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மன்னியும், அவங்க அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. முகமது நபி எப்படி மரித்தார்? முகமது நபி ஆயிஷா, அவருக்கு ரொம்ப பிடித்தமான மனைவியின் கரங்களிலே தன்னுடைய உயிரை விடுகிறார். ஆனால் அவர் எப்படி மரித்தார் அப்படிங்கிறதற்கு ஹதீஸ்களில் வேறு சில விளக்கங்களும் இருக்கின்றன. அதாவது ஒரு யூத பெண்மணி அவருக்கு விஷம் வைத்து அவரை கொன்றதாக ஹதீஸில் நம்ம வாசிக்க முடியும். சில இஸ்லாமியர்கள் அதை நம்புவதில்லை. சரி, எது எப்படியோ அவர் விஷம் வைத்து கொல்லப்பட்டாரோ, இயற்கையான மரணம் அடைந்தாரோ, வாட் எவர் இட் இஸ், ஆனால் மரிக்கும் போது அவர் என்ன வார்த்தை சொன்னார்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர்களை மன்னிச்சிருங்க, இவங்க அறியாமல் என்னை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். முகமது நபி என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம். சஹீஹ் புகாரி வால்யூம் 1 புக் 8 ஹதீஸ் நம்பர் 427 427 என்ன சொல்லுகிறது? When the last moment of the life of Allah's apostle came, he started putting his kamisa on his face, and when he felt hot and short of breath, he took it off his face and said, அந்த கமிஷா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல, துணியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் முகத்தில் போடுறாரு, அது ரொம்ப சூடாக இருந்ததுனால அதை எடுத்துட்டு ஒரு வார்த்தை கடைசியாக சொல்லுகிறார். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே அல்லாஹ் கர்ஸ் த ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், அல்லாவே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக? ஃபார் தே பில்ட் த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் அட் த கிரேவ்ஸ் ஆஃப் தேர் ப்ராஃபட்ஸ். எதுக்காக அவங்களை சபிக்க சொல்லுகிறார் என்று சொன்னால், அவங்க தங்கள் தீர்க்கதரிசிகளுடைய கல்லறையின் மீது தேவ ஆலயங்களை கட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆக மொத்தத்தில் கடைசியில் மரிக்கும் போது இவர் என்ன சொல்லி சாகிறார் என்று சொன்னால், அல்லாவே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபியுங்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில் தன்னுடைய மனைவி ஆயிஷாயினுடைய கரங்களிலே உயிரை விடுகிறார். சரி, இது சில இஸ்லாமியர்கள் அவருடைய மரணத்தினுடைய சில விஷயங்களை ஏற்காவிட்டாலும் கூட சிலர் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தைக்கும் முகமது நபி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கும் நேர் எதிராக இருக்கிறது. ஒருவர் சபிக்கிறார், ஒருவர் மன்னிக்க சொல்லி பிதாவிடம் கெஞ்சி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, இவங்க தெரியாம அதை செஞ்சிட்டாங்க, தயவு செய்து அவங்கள மன்னிங்க என்பது போன்ற ஒரு அன்பின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இதை நீங்க